24 முடிஞ்சிச்சுல, ஏன்னா ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல, ஒரு எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில ஒரு பேடான இன்சிடென்ட் இருக்கும்ல, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, யாருன்னா கடுப்பேற்றிருப்பாங்க. ரொம்ப ஒஸ்டான ஒரு மூமெண்ட் என்ன? 2024 ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டு இப்போ 2024 போச்சுல, முடிஞ்சிச்சுல, ஒரு வருஷம் கடந்து போனீங்களே, இதுல வந்து ஒரு ஒஸ்டான மூமெண்ட் என்ன இருக்கும்ல, இந்த டே இந்த மறக்கவே முடியல சார், நினைச்சல கடுப்பா இருக்குன்ற மாதிரி. விசிட் அடி வாங்கிக்கலாம். எதனால அடி வாங்குனீங்க? கிளாஸ் கட் அடிச்சு. ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. ஓகே, அது மாட்டிக்கிறது தான் ஒஸ்ட் மூமெண்ட். அது ஒண்ணு சண்டை போறது நான் பசங்க கூட. அது ஒரு ஒஸ்ட் மூமெண்ட்ன்றீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் சம்பவம் நடந்துருக்கும்ல, ஒண்ணு நிறைய நடந்துரும் நினைக்கிறேன் உங்களை பார்த்தா. நீ பேசுறதுல ஏன்னா ஒண்ணு ஷேர் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட்னா என் பொண்ணு பிரிஞ்சு இருக்குதுதான். ஓகே, பொண்ணு பிரிஞ்சு இருக்குதுதான். ஓ, வேலையால பிரிஞ்சிருக்கீங்களா இல்ல ஊர்ல இருந்து பிரிஞ்சிருக்கீங்களா? இல்ல தனியா பிரிஞ்சு. ஓகே ஓகே, அது ஒண்ணுதான் கொஞ்சம் ஒஸ்டான மூமெண்ட். ஆமா, கண்டிப்பா 2000 சேரணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல பொண்ணு மட்டும் அடிக்கடி பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. ஓகே, இல்ல எதனா ஒண்ணு இருக்கும், நான் யாராவது நம்ம கடுப்பு ஏற்றிருமால, வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ இல்ல ரோட்லயோ இப்ப என்ன சொல்லலாம், நான் அந்த போய் டக்குல மைக் தண்ணி அது மாதிரி என்ன ஒண்ணு உனக்கு வாய் ஜாஸ்தி. டென்ஷன் இருக்கும், டென்ஷன் இருக்கும், அவர் மைண்ட் போயிடு, அவர் விஷயம் மைண்ட். இவன் தம்பி நல்லா செம்மையா சொல்லுவாங்க, பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? உங்களுக்கு ஒஸ்டான மூமெண்ட் எது இந்த வருஷத்துல? சொல்லு. இந்த வருஷம் எனக்கு ஒன்றும் தெரியல, நல்லா போச்சு. போச்சு. சோகமா வர மாதிரி கடுப்பா வர மாதிரி சூப்பரா போச்சு. சூப்பரா அதே மாதிரி 2025 நல்லா போச்சு. வாழ்த்துக்கள் ஐயா. நிறைய ஏன்னா ஒண்ணு சொல்லுங்க, நிறைய இருக்கு. ட்ரெயின் ஏதாவது மிஸ் பண்ணிருப்போம், பஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருப்போம், அவ்வளவுதான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. எனக்கு பேசாம என் வாழ்க்கை இவர் வாழ்க்கையை நம்ம அப்படியே ஸ்வாப் ஆயிக்கலாம் போட்டுருக்கேன். நல்லா இருக்கு ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி இருக்கு. வேணாம், நிறைய இருக்குது. ஏன்னா பார்க்கக்கூடிய ஆள் பார்த்தா தப்பாயிடும். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்டான மூமெண்டா எவ்வளோ நிறைய இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, சும்மா சொல்ற மாதிரி என்ன வந்து சொல்ற மாதிரி விஷயம் அதான் நிறைய இருக்கு. நான் மறந்துட்டு டப்புன்னு வர மாட்டேன். இப்படி நினைச்சுனே மறக்கிறேன். அப்ப எப்படி பப்ளிக் எக்ஸாம் அதெல்லாம் எழுதிடல. அதெல்லாம் நண்பர்னால ஃபீல் பண்ணேன். உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. ஓகே, அவ்வளோதான். ஒரு தூக்குறவனும் ஃப்ரெண்டா தான் இருக்கான், நம்மள போட்டு தாக்குறவனும் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. தாக்குறவன் தான் ஃப்ரெண்டு, தூக்குறவன் கம்மியா தான் இருக்காங்க. என்ன பண்ணாப்ல எதனா ஷேர் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவனுக்கு நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அவன் எதுவும் பண்ணலாம். அதுதான் இருக்கு, அது ஒண்ணுதான். ஜாப் இல்ல. ஒரு டைம் டிகிரி முடிச்சு ஜாப் இல்லன்றப்ப நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் சரியா அமையல, லேக்ஸ் செலவு பண்றோம் எவ்வளவோ. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சதுக்கான காசு எடுத்துக்காம நம்ம அடுத்து வேற என்ன பண்ண முடியும் யோசிக்க முடியும். அப்படின்றப்ப நம்ம திரும்ப இன்னொரு டிகிரி போடுறாங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி வேணாம், ஜாப்க்கே போலாம் சொல்லி அந்த மைண்ட் செட்ல ஒரு 3 மாசம் ஓடிட்டு இருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வேற வேணும்ட்டான். காலையில மாட்டிச்சு சர்டிபிகேட். வேலைக்கு போயிட்டு அவன் சர்டிபிகேட் கேக்குறான். பயங்கரமா செஞ்சிருக்குது. அப்படி ஒவ்வொரு நாளும் செய்யுதுன்ற மாதிரியா? ஏன்னா ஒரு ஒஸ்டான மூமெண்ட் நிறைய நடந்திருக்கும் எல்லாருக்குமே. நினைச்சாலே தக்காளி இப்படி வெறுப்பாவது என்ன சொல்றது, ஏன்னா ஒருத்தர் போட்டு அடிச்சலாம் போல இருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க? எல்லாமே 23ல இருந்தவங்க அப்படியே 23 ஸ்கூல் போச்சு, 24 படிக்கல, எல்லாம் அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. எங்கடா போனீங்கன்ற மாதிரி இருக்கா? போயிட்டாங்க. பரவாயில்ல, போன் மிஸ்டு கால் கொடுத்தா திருப்பி பண்ணோம்ல, அதுவும் இல்ல. எப்படியும் ஃபோன் யூஸ் பண்றது நெட்லாம் ஆன் பண்ணுவாங்கல்ல, ஆன் பண்ணி அதை கூட அவங்க பண்ண மாட்டாங்களே. ஃபோன் ஆன் பண்ணும்போது மேலேயே வீடியோ மிஸ்டு காலும் வந்திருக்கோம். நான் திருப்பி பண்ணினேன். ஆனா அவங்களுக்கு தேவையான்றப்ப கால் பண்றாங்க. காசு இப்ப வேணும்னா அதுக்கு மட்டும் பண்றாங்க. அதுக்கு மட்டும் கால் பண்ணி இதே காசு இருக்கா அப்படின்னு. அப்ப நான் கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கிட்ட? நிறைய பேர் ஹெல்ப் பண்ணல, காசு ஹெல்ப் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் கேட்கறேன்.